ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது கடனில்லா நிலை யாருக்கு? இதுதான் தலைப்பு. கடன்பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினார் இலங்கை வேந்தன் அப்படின்னு ஒரு பழைய தமிழ் பாட்டு ஒன்று இருக்குது. இது எதுக்காக சொல்லி வச்சாங்கன்னா, ஒரு நாட்டுக்கே அரசனாக இருந்தால் கூட கடன் அப்படிங்கிற ஒன்று மனிதனுடைய வாழ்க்கையில் பெரும் சோகங்களை கொடுத்து விடும் தன்மை கொண்டது. ஒரு வீடு அதிக கடன் வாங்கினாலும், ஒரு தனிநபர் அதிக கடன் வாங்கினாலும், ஒரு நாடு அதிக கடன் வாங்கினாலும் அதிலிருந்து மீள முடியாமல் வீழ்ந்த சரித்திரங்கள் ஏராளமாக உண்டு. அப்படிப்பட்ட கடன் அப்படிங்கிறது இல்லாத நிலை கொண்ட சில ஜாதக அமைப்புகளும் இருக்கும். எந்த மாதிரியான கிரக சேர்க்கைகள், கிரக இணைவுகள் இருந்தால் ஒருத்தருக்கு கடன் இல்லாத நிலை ஏற்படும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக அவங்க லக்னத்திற்கு 6ஆம் இடம் தான் ருண ரோக சத்ருஸ்தானம்னு சொல்லக்கூடிய கடன் நிலைகளை குறிப்பிடக்கூடியது. எந்த ஒரு ஜாதகத்திற்கு 6ஆம் இடம் காலியாக இருந்து 6ஆம் அதிபதி வலுவில்லாமல் இருக்கிறாரோ அவருக்கு கடன் அப்படிங்கிறது இல்லாத நிலை ஏற்படும். 6ஆம் அதிபதி வலுவடையக்கூடாது, 6ஆம் இடம் காலியாக இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 6ஆம் இடத்துல எந்த கிரகமும் இல்லாமல் இருக்கிறதும், 6ஆம் அதிபதி வலுவில்லாத நிலையில் இருக்கிறதும் ரொம்ப சிறப்பு. இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். ஒரு ரிஷப லக்ன ஜாதகம். இப்போ இந்த லக்னத்துக்கு லக்னாதிபதி யார்? சுக்கிரன். இப்போ இந்த சுக்கிரன் 6ஆம் இடத்தோடு எந்தவித தொடர்பும் கொள்ளாத நிலையில் அவர் 4ஆம் இடமான சிம்மத்தில் இருக்கிறான்னு வச்சுங்க. இப்போ லக்னாதிபதிங்கிற முறையில் அவர் திக்பலமாக இருக்கார், சிறப்பு. 6ஆம் அதிபதி முறையில் லாபஸ்தானத்தில் இருக்கார், 6ஆம் இடத்துக்கு லாபஸ்தானத்தில். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இவருக்கு கடன்கிறது பெரிதாக இருக்காது. அப்படியே 1-2 கடன் இருந்தாலும் அது இவருக்கு லாபம் தரக்கூடிய கடன்களாக இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி பலன் எடுக்கும். புரிஞ்சிச்சுங்களா? ஸோ உங்கள் லக்னத்திற்கு 6ஆம் அதிபதி வலுவடையக்கூடாது பெருசாக. அதே மாதிரி 6ஆம் இடத்துல எந்த கிரகமும் இருக்கவும் கூடாது. ஏன்னா 6ஆம் இடத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருந்ததுன்னா அந்த கிரகத்துடைய தசா புத்தி வரும்போது உங்களுக்கு கடனை ஏற்படுத்தி கொடுத்துரும், எதிரியை ஏற்படுத்தி கொடுத்துரும், நோயை ஏற்படுத்தி கொடுத்துரும், வம்பு வழக்கை ஏற்படுத்தி கொடுத்துரும். இது ஒரு விதி. அடுத்து காலபுருஷனுக்கு 6ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய கன்னி வீடு இருக்குது பார்த்தீங்களா? இந்த கன்னி வீட்டில் எந்த ஒரு ஜாதகருக்கு எந்த கிரகமும் இல்லாமல் இருக்கோ அவங்களுக்கும் மேக்சிமம் கடன் இருக்காது. முதல்ல உங்கள் லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல யாரும் இருக்கக்கூடாது, 6ஆம் அதிபதி பெரிய பவர்ஃபுல்லாக மாறக்கூடாது. அடுத்தது கன்னி வீட்டில் அதிகமாக கிரகங்கள் இருக்கக்கூடாது. கிரகமே இல்லாத நிலை சிறப்பு. கன்னி வீட்டில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தாலும் அந்த கிரகத்தோட தசாபுத்தி நடப்புக்கு வந்தாலும் உங்களுக்கு கடன் ஏற்படும் நிலை ஏற்படும் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. இது இல்லைன்னாலும் கடன் அப்படிங்கிறது இல்லாத நிலை உருவாகும். புரிஞ்சுங்களா? ஒரு ஜாதகத்தில் கன்னி வீட்டில் எந்த கிரகமே இல்லாத நிலை ஏற்படும் போது 6ஆம் இடத்து அதிபதியும் பெரிதாக வலுப்பெறாத நிலையில் 6ஆம் இடத்துலையும் எந்த கிரகம், அவர் லக்னத்துக்கு 6ஆம் இடத்துலையும் எந்த கிரகமும் இல்லாத நிலை ஏற்படும் போது இந்த மாதிரியான ஜாதகங்கள் கடன் இல்லா நிலையில் வாழ்வார்கள். கடன் இல்லாத நிலையில் வாழ்கிறவங்களுடைய பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 100க்கு 30% பேர் தான். இதில் இந்த 30% பேரில் ஒரு 10% பேர் கடனே கிடைக்காத நிலைமையில் வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஏன்னா அவங்களை நம்பி யாரும் கடன் கொடுக்க மாட்டாங்க. இன்னும் ஒரு 20% பேர் கடன் வேண்டாம் அப்படிங்கிற மனநிலையில், போதுங்கிற மனோநிலையில் தன்னிடம் இருப்பதை கொன்று சிறப்பாக வாழ்ந்துட்டுருப்பாங்க. புரிஞ்சிச்சுங்களா? ஸோ உங்கள் லக்னத்துக்கு 6ஆம் இடம் வலுவடையக்கூடாது. இப்போ உதாரணமாக ஒரு சிம்ம லக்ன ஜாதகம். சிம்ம லக்னத்துக்கு 6ஆம் இடம் என்ன? சனியோட வீடான மகரம். இந்த வீட்டில் எந்த கிரகமே இல்லை, எம்டியாக இருக்குது. இந்த வீட்டுக்கு அதிபதி சனி பகவான் 9ஆம் இடத்துல போய் நீச்சம் அடைஞ்சிருக்கார், வலுவே இல்லை. இப்போ இந்த சிம்ம லக்ன ஜாதகருக்கு கடன்கிற நிலை இருக்காது. அதே மாதிரி இந்த சிம்ம லக்ன ஜாதகருக்கு கண்ணியில் எந்த கிரகமும் இல்லை. அப்போ இது 2-in-1 பர்பஸ். ரெண்டும் ஒரே நிலைகளில் கிடைக்கப்பெறுவது. தன் லக்னத்திற்கு 6ஆம் இடமும் வலுவடையில், ப்ளஸ் காலபுருஷனுடைய 6ஆம் வீடான கன்னியும் வலுவடையில். இந்த 2 விதியும் தாண்டி புதன் தனிச்சு வலிமையாக இல்லாத ஜாதகங்களுக்கும் கடனே இருக்காது. இது ஒரு சூட்சம். கடனை தரக்கூடிய கிரகத்தில் நவகிரகங்களில் முதல்ல உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு புதன் தான். அவர் தான் அதீதமான கடனை தரக்கூடியவர். கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே ஒருத்தனுக்கு கடனால் மூழ்கி போகக்கூடிய விதியை தரக்கூடிய கிரகம் புதன். இந்த புதன் எப்போவுமே தனிச்சு இருந்தார்னா அந்த ஜாதகத்திற்கு கடன் ஏற்படும் நிலை அதிகம். புரிஞ்சுட்டிங்களா? உங்கள் ஜாதகத்தில் புதன் தனியாக இருக்காரா, டேஞ்சர். நீங்கள் கடன் விஷயத்தில் எப்போவுமே எச்சரிக்கையாக இருக்கணும். இதில் அவர் ஆட்சி உச்சம் திக்பலம் அடைஞ்சிட்டார்னா இன்னும் மோசம்.
அவர் ஆட்சி உச்சம் திக்பலம் அடைஞ்சு தனியான நிலைமையில் இருக்காருன்னா நீங்கள் எப்போதுமே கடன் சார்ந்த விஷயங்கள் பற்றின எச்சரிக்கைகளோடு இருக்கணும். அப்படி இல்லாத நிலையில் புதன் சூரியனோடு சேர்ந்தோ அல்லது வேறு கிரகங்களோடு சேர்ந்தோ இருந்தார்னா உங்களுக்கும் கடன் இல்லாத நிலை ஏற்படும். புரிஞ்சிச்சிங்களா? இந்த 3 விதிகளும் பொருந்தி வரும். 1, உங்கள் லக்னத்திற்கு 6ஆம் அதிபதி வலுவடையக்கூடாது, 6ஆம் இடத்துல எந்த கிரகமும் இருக்கக்கூடாது. 2, கன்னி காலபுருஷனுடைய 6ஆம் வீடு, இந்த வீட்டில் எந்த கிரகமும் இல்லாமல் இருப்பது நன்று. சார் அந்த வீட்டை ஏதாவது கிரகம் பார்த்தா கடன் வருமா? வரும், ஆனால் அது ரொம்ப அளவு கம்மியாக இருக்கும், உங்களால் சமாளிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ கன்னி வீட்டில் எந்த கிரகங்களும் இல்லாத நிலையில் உங்கள் ஜாதகம் இருந்ததுனாலும் உங்களுக்கு கடனில்லா வாழ்வு ஏற்படும். 3வது, புதன் தனிச்சு உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் நீங்கள் கடன் பற்றிய விழிப்புணர்வு கண்டிப்பாக வச்சுக்கணும். ஏன்னா புதன் ஒரு கடனை கொடுக்கக்கூடிய கிரகம். இதில் புதன் தனிச்சிருந்த ஒரு ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அடைஞ்சோ அல்லது தனிச்சிருந்து தசாபுத்தி நடத்தினாலும் கடன் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டாகும். புரிஞ்சிச்சிங்களா? அதே மாதிரி கடுமையான பாவிகள் ஆட்சி உச்சம் பெறாத நிலையில் 6ஆம் அதிபதியை பீடித்திருந்தாலும் இவங்க கடன் இல்லாத நிலைக்கு போவாங்க. புரிஞ்சுதுங்களா? கடுமையான பாவிகள் ஆட்சி உச்சம்லாம் அடையாமல் 6ஆம் அதிபதியை டேமேஜ் பண்ணணும். 6ஆம் அதிபதியை டேமேஜ் பண்ணாங்கன்னா அப்பையும் ஆட்டோமேட்டிக்காக கடன், நோய், ருணம், சத்ரு வீசியம் குறையும். இதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம். இப்போ ஒரு மிதுன லக்ன ஜாதகம். இந்த மிதுன லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி யார்? செவ்வாய். இந்த செவ்வாய் துலாத்தில் இருக்கார், சுக்கிரனோட வீட்டில். அப்போ 6ஆம் இடத்துக்கு 12ல் மறைஞ்சிட்டார். 6ஆம் இடத்துலையும் எந்த கிரகமும் இல்லை. இந்த செவ்வாயை ராகு சனியும் க்ளோஸாக கிட்ட இருக்காங்க. இதில் சனி உச்ச வலு பெறாருங்கிறது ஒரு டேஞ்சர். ஆனால் அவர் ராகுவோட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதுனால 2 பாவிகள்ங்கிற நிலையில் இங்கே செவ்வாயே கிரகணம் அடைஞ்சிடுறாரு. இது கடன் இல்லாத ஒரு நிலையை குறிக்கும். 5ஆம் இடம் டேமேஜ் ஆகுங்கிறது அது தனி கதை. ஆனால் 6ஆம் அதிபதிங்கிற முறையில் அவர் வலுவை இழப்பது கடன் இல்லாத விதியை கொடுக்கக்கூடியது. நேச்சராக மிதுன லக்னக்காரங்க, கன்னி லக்னக்காரங்க கடனில் கொஞ்சம் மூழ்கி போகிற விதி அதிகம் கொண்டவர்கள். இதையும் நாம் நிறைய காணொளிகளில் சொல்லியிருக்கோம். ஸோ புதன் வலுத்து தனித்தில்லாமல் இருத்தல், கன்னியில் அதிக கிரகங்கள் இல்லாத நிலையில் இருத்தல், உங்கள் லக்னத்திற்கு 6ஆம் இடத்தில் கிரகம் இல்லாத நிலையில் 6ஆம் அதிபதி பெரும் வலு அடையாத நிலையில் இருத்தல் உங்களை கடன் இல்லாத நிலைக்கு கொண்டுட்டு போகும். அதே மாதிரி 6ஆம் அதிபதி கடும் பாவிகளால் சூழப்பட்டு டேமேஜ் ஆனார்னா, வலுவை இழந்தார்னா உங்களுக்கு கடன் இல்லாத நிலை ஏற்படும். இதையும் தாண்டி கன்னியில் கிரகம் இருப்பது, புதன் தனித்து வலுவோடு இருப்பது, உங்கள் லக்னத்திற்கு 6ஆம் இடம் வலுவாக இருப்பது அல்லது 6ஆம் அதிபதி அதிக வலு பெறுவது, இவைகள் கடனை தரும் நிலைகள். அப்படி ஒரு நிலை இருந்தால் கடன் விஷயங்களில் எச்சரிக்கையுடன், கவனத்துடன், தேவைக்கு அதிகமாக சிந்திக்காமல் இருத்தல் நன்று என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.